Hello friends, welcome to அதியமான் டீம். இந்த வீடியோவில் சதவீதம் பர்சன்டேஜ் சம்மந்தமான கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வேல்யூ மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 25%க்கு பதிலாக ஒரு 30%, 20% அப்படின்ட்டு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் மாற்றி கொடுத்துட்டு ஸோ எக்ஸாமில் கேள்விகள் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே பொதுவானதாக இருக்கும். வேல்யூ மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏயின் வருமானம் அப்படிங்கிறது வந்து பியின் வருமானத்தை விட 25% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு. ஏ வந்து பியை விட அதிகமாக வருமானம் வாங்குறாரு, சரிங்களா? இப்போது பி வந்து எவ்வளவு கம்மியாக வாங்குவார், ஏவை விட எவ்வளவு கம்மியாக வாங்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து கேட்குறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்மியாக வாங்குறாங்க. இப்போது நம்ம சொல்லுவோம் ஏ வந்து 100 ரூபா வருமானம் வாங்குறாரு அப்படின்னா பி வந்து 80 ரூபா வருமானம் வாங்குறாரு அப்படிங்கும்போது ஏ வந்து பியை விட 20 ரூபா அதிகமாக வாங்குறாரு. இப்போ பி வந்து எவ்வளோ கம்மியாக வாங்குறாரு அப்படின்னு கேட்டால் நம்ம இதில் வந்து வேல்யூ கேட்டால் கரெக்டாக சொல்லிடலாம். பட் பர்சன்டேஜில் கேட்கும்போது நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம், 2 மெத்தடில் மட்டும் இல்லை. ஸோ நாங்கள் வந்து உனக்கு 2 மெத்தட் இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்னொன்று வந்து ஷார்ட்கட்டுங்கிறத விட ஸோ இது வந்து மென்டலாக கால்குலேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே எழுத வேண்டியதில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டெசிமல்ஸ்க்கு வந்து ஃப்ராக்ஷனுக்கு வந்து அந்த வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது 100% அப்படிங்கிறதுக்கு 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். அதாவது 1/2 அப்படிங்கிறது 50%, 1/3ங்கிறது 33.33% அப்படிங்கிறது வந்து நான் உங்களை வந்து மெமரி பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தால் இந்த சம் வந்து ஈஸி. ஸோ இப்போது 25% அப்படிங்கிறது என்ன, 1/4 இல்லையா? ஸோ ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம். ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட அதிகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது இந்த வேல்யூ வந்து பி, சரிங்களா? அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ், சரிங்களா? எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். 25% அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் 1/4 அப்படிங்கிறது 25%. ஸோ 25%ஐ நான் 1/4ன்னு எழுதினேன். ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? இப்போ பி 25% அப்படிங்கிறது என்ன, 1/4, சரிங்களா? 4ங்கிறது பி, 1ங்கிறது டிஃப்ரென்ஸு, சரிங்களா? அப்போ ஏ என்னவாக இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்தது தான். அதிகமாக இருக்கிற வேல்யூ என்ன, 5, சரிங்களா? ஸோ நமக்கு கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன, 1, பி அப்படிங்கிறது என்னென்னா இதனுடைய கூட்டுத்தொகை தான். ஸோ 1 + 4 5. ஸோ 1/5, 1/5ஆன வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 1/5 அப்படிங்கிறது 20%. ஸோ ஏ வந்து ஏ இல்லை, அதாவது ஏயின் வருமானத்தை விட 20% வந்து குறைவாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்த உடனே ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% அதிகம் எனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஏயின் வருமானம் 25% கொடுத்துருக்காங்களா, அப்போ பியின் வருமானம் எவ்வளவு குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% குறைவாக இருக்கும். ஸோ இந்த சம்மை ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இங்கே வேல்யூ மாற்றி கொடுக்கும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வேற ஒரு வேல்யூ கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியான கணக்குகள் சால்வ் பண்ண சொல்லும்போது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஃபார்முலா மெத்தடில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சார் எனக்கு இது புரியல, ஃபார்முலாவில் நாங்கள் எப்பயுமே ஃபார்முலா வச்சு தான் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. எக்ஸ் என்பது
ஒய்யை விட a% அதிகம் எனில் y என்பது x ஐ விட a/100 + a × 100% வந்து குறைவாக இருக்கும். அதாவது x என்பது y ஐ விட a% அதிகம் எனில், ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ 25%, ஸோ இதுக்கு வந்து 25% அதிகம் எனில் y என்பது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து குறைவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கொஸ்டினில். ஸோ இப்போ இந்த வந்து வேல்யூ வந்து அப்படியே நீங்கள் வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ a அப்படிங்கிறது 25%, 100 + 25 × 100. ஸோ 25/1 25 × 100. 25 கேன்சல் பண்ணால் 1/5 வரும். 5 100 கேன்சல் பண்ணால் 20 வரும். ஸோ 20% குறைவு. ஸோ இது வந்து ஃபார்முலா மெத்தட். சரிங்களா? ஸோ இதை தான் நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட் ட்ரிக்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணேன். சிம்பிளாக மென்டலாக எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போடுறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வேல்யூஸ்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ 1/3 அப்படின்னா 33.33%, 1/6 அப்படின்னா 16.67% அப்படிங்கிற அந்த வேல்யூலாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது வந்து நமக்கு ஷார்ட்கட்டில் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஈஸியாகவும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு சம் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா மெத்தட் வச்சு உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 37.5 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது 37.5%. ஸோ எக்ஸ் என்பது ஒய்யை விட 37.5% அதிகம் எனில் ஒய் என்பது எக்ஸை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ கால்குலேட் பண்ணால் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எக்ஸ் இங்கே ஏ அப்படிங்கிறது அந்த பர்சன்டேஜ். ஸோ அதுதான் வந்து 37.5. ஸோ 37.5 / 100 + 37.5 × 100. ஸோ இது பண்ணும்போது ஸோ இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ 37.5 / 137.5 × 100 அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூவா? கால்குலேட் பண்ண முடியாது இல்லையா? எல்லா சம்முக்குமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போது நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி அதை சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். இப்போது எக்ஸ் வந்து 37.5% அதிகம். எக்ஸ் என்பது ஒய்யை விட 37.5% அதிகம். அப்போது ஒய் என்பது எக்ஸை விட எத்தனை சதவீதம், எவ்வளவு சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் ஃபார்முலா மெத்தடில் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ சால்வ் பண்ணலாம், பட் கால்குலேஷன் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 37.5 அப்படிங்கிறது நம்ம பார்த்த உடனே தெரியணும். 1/8 அப்படிங்கிறது 12.5 இல்லையா? ஸோ 3/8 அப்படிங்கிறது 37.5. ஸோ இந்த 37.5 அப்படிங்கிறத நம்ம ஸோ இந்த வேல்யூலாம் மெமரி பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இது தெரிஞ்சிருந்தா ஸோ 3/8 அப்படிங்கிறது நம்ம இன்ட்டு 3 பண்ணியிருந்தோம்னா 37.5 அப்படிங்கிறது வேல்யூ கிடச்சிரும். ஸோ 3/8 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? 3/8. ஸோ அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து ஒய் வேல்யூ. சரிங்களா? ஸோ எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 3 + 8 11 வரும் இல்லையா? ஸோ 11 இருக்கும். ஸோ 11 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. இப்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 3. ஸோ 3/11 அப்படிங்கிறது தான் குறைவான சதவீதம். ஸோ ஒய் என்பது எக்ஸை விட குறைவாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ். ஸோ 1/11 அப்படிங்கிறது வந்து என்னென்னா 9.09. ஸோ இந்த வேல்யூலாம் மெமரி பண்ணியிருந்தால் தான் தெரியும். ஸோ இன்ட்டு 3 போட்டிருந்தீங்கன்னா 27
27 2.2727 அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ 27.27% குறைவாக இருக்கும். ஸோ இந்த சம்மை பார்த்த உடனே நம்ம வந்து மென்டலாகவே கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ எழுதணுன்ற அவசியம் கூட இல்லை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் இன்னும் சில பர்சன்டேஜ் சம்மந்தமான கேள்விகள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த சம்மை வந்து எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.